கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். சென்ற 2023 ஆண்டு வரை கர்த்தர் அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். இப்பொழுதுதான் அந்த 2023 தொடங்கினது போல் தெரிகிறது. ஆனால் சட்டென்று திடீரென்று மிக வேகமாக இந்த 2023 ஆண்டு முடிந்துவிட்டது. இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அன்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் தந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதை கேட்பதற்கு சாதாரணமாக ஒரு சிறிய வசனம் போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த வசனத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்திருக்கிறார். முதலாவது சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வாதங்களை ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். ஒரு சின்ன வருஷத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வேத பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு இந்த சாப்டரை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது முதலாவது அவர் சொல்வார், இது நல்லது, இது நல்லது. காற்றை உண்டாக்கும் போது, கடலை உண்டாக்கும் போது, இரவை பகலை உண்டாக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் முடித்தவுடன் அவர் சொன்ன அந்த முதல் காரியம் என்னன்னா, கர்த்தர் அது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆஸ்வதித்தார். ஸோ இந்த ஜெனிசிஸ் சாப்டர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நோவாவை ஆஸ்வதித்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பூமியின் தூளத்தனையாக பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். உடன்படிக்கை பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபித்த போது கர்த்தர் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பார். இஸ்மவேலுக்குள்ள 12 பிரபுக்கள் தோன்றுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை குறித்த தரிசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரை ஜெபித்த பொழுது, அவர் ஜீவனுக்காக போராடின பொழுது அந்த யாக்கோபை அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், இனி உன் பெயர் எத்தனை என்று சொல்லப்படாமல் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று யாக்கோபை ஆஸ்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் 4 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு கூட இடைப்படுகிறார். முதலாவது கர்த்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமாங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசீர்வாதங்கள் தேவை. நம்ம சர்வை பண்ணுறதுக்கான எல்லா பிளஸ்ஸிங்ஸும் ஆண்டவர் தருகிறார். இது earthly blessings, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நன்றாக ஜெபிப்பது, துதிப்பது, கர்த்தரோடு ஆராதிப்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். பரலோகம் ஒரு நாள் கர்த்தரை சந்திக்க போகிறோம், ஆரவாரமான தூதர் வரப்போகிறாங்க, கர்த்தரோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தரப்போகிறார். முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை செப்பரேட்டா தனியா அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராய் இருந்தார், சாராள் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார். வேதம் சொல்கிறது ஆபிரகாம் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாதிருந்தது. They don't have a child. Sarai was barren. Both Abraham and Sarai were advanced in years, well advanced in years. 2 பேரும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை இந்த 2023 ஆண்டில் இந்த காரியம்லாம் நடக்கவே இல்லை, நான் ஜெபித்தேன், நான் வேதத்தை வாசித்தேன், உபவாசித்தேன், இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று நீ நினச்சிங்கன்னா எல்லாம் இம்பாசிபிளை தான் ஆண்டவர் பாசிபிளாக மாற்றுவாருங்க. எங்கே மனுஷனால் ஹெல்ப் பண்ண முடியாதோ, உதவி செய்ய முடியாதோ,
டாக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சில ட்ரீட்மெண்ட் முடிச்சு எல்லாம் கடவுளை வேண்டிக்கோங்க, உங்கள் ஆண்டவரை வேண்டிக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா? யாருமற்ற சூழ்நிலை, உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மனுஷங்க மூலமா எந்த உதவியும் கிடைக்க போறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 2023ஆம் ஆண்டில் இந்த ஆசீர்வாதம் தடையாக இருந்தது. என் வாழ்க்கை நடக்கவே இல்லை, நான் ஜெபித்து தாங்க இருந்தேன், ஆனாலும் கர்த்தர் நடப்பிக்கவில்லை என்று உங்கள் மனதில் ஒரு ஏக்கம் இருந்தால், ஒரு புலம்பர் இருந்தால், ஒரு வருத்தம் இருந்தால், ஒரு சோகம் இருந்தால், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த ஆசீர்வாதத்தை 2023ஆம் ஆண்டில் சுதந்திரிக்கவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, அழுகையை புலம்பலை களிப்பாக மாற செய்கிற தேவன் இந்த 2024ஆம் ஆண்டில் அம்மா உங்கள் வலது கரத்தை பிடித்து, ஐயா உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானதை செவையாய் மாற்றுவேன். இதெல்லாம் தேவை ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு நீட் ஆண்டவரே, ஐ நீட் ஆல் திஸ், எனக்கு இவ்வளோ திங்ஸ் வேணும் ஆண்டவரே, இந்த மாதிரி ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் சந்தோஷம் வேணும், என் குடும்பத்தில் எல்லா ஆறுதல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே சாத்தியமே இல்லாத ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தது உண்மையானால் ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டின் துவக்கத்தில் இந்த முதல் நாளில இப்பொழுதே கர்த்தாவே என் வாழ்க்கையில நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, அடையாளத்தை தருவீராக. அப்பா நீங்க என்ன சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாம் உம்மோடு கூட உறவாடினார் ஆண்டவரே, ஆபிரகாம் உங்களுக்கு சிநேகிதனாக இருந்தார் ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற கட்டளைகள் நியமங்களை அவர் கீழ்ப்படிந்தார் ஆண்டவரே. அந்த ஆவி எனக்குள்ள தாங்க, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க, அந்த ஜெப ஆவியை தாங்க, அந்த விசுவாச வரங்களை தாங்க. விசுவாசத்தால ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயித்தார்கள். ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது. ஒருவேளை 2023ஆம் ஆண்டுல நன்மை கிடைத்ததோ இல்லையே தெரியாது, நலமான காரியம் நடந்ததோ இல்லையே தெரியாது, உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு இந்த 2024ஆம் ஆண்டுல இந்த துவக்க நாளில ஆவியானவரே என் விசுவாசத்தை அதிகரிக்க கிருபை தாரும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த யாக்கோபு சொன்னாரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமே விடவே மாட்டேன்னு சொன்னாரே. அப்பா உங்களை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லாண்டவரே, உங்களை போல ஒரு வல்ல தெய்வம் இல்லாண்டவரே, உங்களை போல எங்களை நேசிக்கிறவங்க யாரும் இல்லாண்டவரே, உங்களை போல அரவணைக்கிறவங்க யாருமே இல்லாண்டவரே, உங்களை போல தேற்றுகிறவங்க யாருமே இல்லாண்டவரே. அப்பா நீங்க மட்டும் ஆண்டவரே, நீங்க மட்டும் ஆண்டவரே, நீங்க மட்டும் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. இந்த செய்தி வேளையில உமக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, காத்திருக்கிற ஆண்டவரே. ஆபிரகாமின் மேல் இருந்த அந்த ஆசீர்வாத அபிஷேக தைலத்தை எனக்குள்ளாய் தாருங்க ஆண்டவரே, ஒரு வல்லமை தாரும் ஆண்டவரே. என் சோர்வுகள் மாறட்டும், என் பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தரை நம்பி ஆண்டவரே நான் ஓடுகிற ஓட்டத்தில் நீங்க துணையாளராய் பாருங்க ஆண்டவரே. அப்பா என் வலது கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் உங்க கரத்தை பிடிச்சு நான் விட்டுடு ஆண்டவரே. சில வேளையில உலகம் வரும்போது, எனக்கு சோதனைகள் வரும்போது, எனக்கு சோர்வுகள் வரும்போது உங்க கையை நான் விட்டுடு ஆண்டவரே. ஆனா இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா என்னோட கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே வலது கரத்தை பிடித்து உன்னை பார்த்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, எந்த காரியத்தில் பயமா இருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை பயப்படுத்துகிறதோ, எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்துகிறதோ, எந்த குற்ற மனசாட்சியில் பாதித்துக் கொண்டு இருக்கிறதோ, ஆவியானவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த சராசரங்களை உண்டாக்கி உருவாக்கின தேவ ஆவியானவர் அவர் நம்மோடு இருப்பது எத்தனை பெரிய காரியங்க. இந்த உலகம் என்னங்க, மனுஷங்க என்னங்க, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் என்னங்க, அதற்கு மேல எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர், தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டவர், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் உங்களை தெரிந்து கொண்டவர், உங்கள் கரங்களிலே ஒரு ஊழியத்தை கொடுத்தவர், உங்கள் குடும்பத்தை தந்தவர், பிள்ளைகளை தந்தவர், கணவரை தந்தவர், மனைவியை தந்தவர், தொழில்களை தந்தவர், வேலைகளை தந்தவர். இப்படி செய்யாது இருக்க மாட்டாரா? உங்க வலதுகரத்தை பிடிக்காம இருக்க மாட்டாரா? பயப்படாதே 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 சொல்ல மாட்டாரா? அவர் சொல்லுவாருங்க. யார் சொல்லுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ நமக்குள்ள ஆறுதல் வந்து விடும், ஒரு அமைதி வந்து விடும், ஒரு சந்தோஷம் வந்து விடும். ஒரு மனுஷங்க அப்படி சொன்னா ஆறுதல் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது. அப்போ ஆண்டவர் சொன்னா எத்தனை பெரிய காரியங்க. அந்த எல்கானா சொல்வாரு, அண்ணாளை பார்த்து, அண்ணாளே பென்னினாளின் 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அதிகம் அல்லவா?
நான் உனக்கு போதுமல்லவா, உலகத்தின் முடிவு வரைய சகல நாட்களிலும் நான் கூட இருக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலே சொல்லுங்களேன். 2 பேரும் வயது முதிர்ந்தவர்கள், குழந்தை பிறக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதித்து. அழகா சந்ததி இல்லை, ஆனால் சொல்லாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பூமியின் தூளத்தனையாகவும் பெருக பண்ணுவேன். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு வழிகளை உங்களுக்கு உருவாக்குகிறார். பைபிள் ஆண்டவர் சொல்வாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் முன்பாக போகும்போது ஒரு குட் ஷெப்பர்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த குட் ஷெப்பர்ட் பின்ன ஆடுகள் அழகாக போகுதுல்ல, அந்த மாதிரி ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் அழகான நடத்துங்க ஆண்டவரே, நேர்த்தியான பாதை நடத்துங்க ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் நடத்துங்க ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீரடை நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். 2வது ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்க முதல் சொல்றாரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், ஐ வில் bless you. இங்க என்ன சொல்றாருன்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பார். அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். நல்ல ஒரு அல்லேலே சொல்லுங்களேன். அநேகருக்கு நம்ம போகிற இடம்லாம் கர்த்தர் வருவார். ஏதோ ஒரு வீடு இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது, ஒரு கார் இருக்கிறது, இது இல்லைங்க ஆசீர்வாதம். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகள் வரக்கூடிய இந்த நாளில், இந்த 2024ஆம் ஆண்டில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள். ஆபிரகாம் அப்படிதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். சொல்றார், உன் நிமித்தம் உன் வீட்டாரை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை மழை பெய்யும் போது வறண்ட நிலம் எப்படி களிப்பாக இருக்கிறதோ, நம்மளுக்கு 2 கரை இருக்குது இல்லையா. ஒரு கரத்தில் ஆண்டவர்கிட்ட கிஃப்ட்ஸ் வாங்குகிறோம், அவைக்கிற வரங்களை தாங்க, வல்லமைகளை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, அக்கினியை தாங்க, தீர்க்கதரிசன வல்லமை தாங்க, சுகமளிக்கும் வல்லமை தாங்க. ஒரு கையில் வாங்குறோமா, இன்னொரு கையில் அவர்களுக்கு அதை எடுத்து கொடுக்கணும். ஒரு கையில் வாங்கி ஒரு கையில் கொடுக்கணுமா. பைபிள் சொல்லுகிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் 2 பெரிய கடல்கள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கலிலேய கடல், அடுத்தது வந்து சவக்கடல். 2 கடல் இருக்குது. இந்த சவக்கடலில் பார்த்தீங்கன்னா, அதில் மனுஷங்க என்ன பண்ண முடியாது, அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. அதில் டெட் சி, ரெட் சி அப்படின்னு பைபிளில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கடல் கலிலேய கடல். இந்த கலிலேய கடலில் யோர்தான், அங்கே மேலிருந்து 3000 அடி மேலிருந்து அந்த தண்ணி கீழே வருகிறது. அது வந்து எங்கே கலக்குதுன்னா, அந்த கலிலேய கடலில் கலக்கிறது. அந்த கலிலேய கடலில் நிறைய மீன்கள் இருக்குமா, ஏராளமான மீன்கள் இருக்குமா. அது குடிப்பதற்கு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. நீங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் சொல்லலாம், நான் வீட்டிலே இருக்கிறேன், அடைப்பட்டு இருக்கிறேன், வெளியே கூட போக முடியாது. நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அந்தரத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமான பலனை தருவார். நீங்கள் முழங்காலி தேடுங்களேன், நீங்கள் கண்ணீரோடு ஜோம் பண்ணுங்களேன். நம்ம ஸ்டேஜ் தான் வேணும்னு இல்லைங்க, மேடை தான் வேணும்னு இல்லைங்க, இப்படி தான் பண்ணணும்னு இல்லைங்க, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரே. உங்கள் ஜபங்களின் மூலமாய் ஆசீர்வாதம், உங்கள் துதிகளின் மூலமாய் ஆசீர்வாதம், நீங்க படிக்கிற வேதத்தின் மூலமாய் ஆசீர்வாதம், நீங்க ஒருத்தருக்கு ஆறுதலா வார்த்தை சொல்லுவீங்கல்ல, அந்த வார்த்தைகள் மூலமாய் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தாளந்தை தந்திருப்பாரானால் அந்த தாளந்தை கொண்டு கர்த்தர் உங்களை பெரிய அளவில் ஆஸ்வதிக்க போகிறாரு, பெரிய ஊழியங்களை தரப்போகிறாரு, பெரிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் விசுவாசம், கடுகளவு விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பாராம். இயேசுவின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. குருடர்களை என்ன பண்ணாங்க, காண செஞ்சாங்க. முடவர்களை நடக்க செய்தாரு, பிசாசு விரட்டினார். அவர் தொட்ட அற்புதம், பேசின அற்புதம், நின்ன அற்புதம், குனிந்து எழுதினால் அற்புதம். பாருங்க எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் இருந்தாரு. இந்த ஆபிரகாமின் வாழ்க்கை கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் காரண சகோதரி, நீங்க தான் காரண சகோதரனே. நீங்க ஜெபிக்கிறவங்களா, நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா, அப்ப ஹோல் ஃபேமிலிக்கும் நீங்க தான் ஆசீர்வாதத்துக்கு
த்ரூ ஃபேர். நீங்க தான் காரணர். கர்த்தர் உங்களை கொண்டு வரக்கூடிய வருடங்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் எப்பவுமே நினைப்பேன், ஆண்டவரே நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, நான் என் பிள்ளைங்க என்னோட குடும்பம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா அங்க வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலே நீ பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோர சந்தன மரங்களைப் போல, கர்த்தர் நாட்டின விருட்சங்களைப் போல எழும்புவாய். நீங்க எழும்புங்க, எழும்புங்க. வேதம் சொல்கிறது arise and shine. எழும்பு, எழும்பி பிரகாசி. எழும்புறது வேற, பிரகாசி. பிரகாசத்துக்கும் எழும்புறதுக்கும் சம்மந்தம் இல்லை. எழுபத்துனா ரைஸ், நம்ம எழுந்துக்கணும்னு சொல்றாங்க. பிரகாசம், க்ளோரி. அப்ப நம்ம எழும்பணும், பிரகாசிக்கணும். நானும் ஜோம் பண்ணுறேன், எனக்கும் வரங்கள் இருக்கிறது, நானும் சர்ச்சுக்கு போகிறேன், அது இல்லைங்க. நம்ம பிரகாசிக்கணும், நம்மளை பார்த்தா முகத்தை பிரகாசிக்கணும். மோசே 40 நாட்கள் சீனாய் மலை இருந்து வராது பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க, மோசே உன் முகத்தை முக்காடிட்டுக்கொள். எந்த அளவுக்கு முழங்காலத்தை எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஜோம் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களோ, தேவனாகிய கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோட பெயர் வந்து ஆபிராம், அதுதான் அவரோட உண்மையான பெயர். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை இனி ஆபிரகாம் என்ற பெயரிட்டு அழைக்க போகிறேன், ஏனென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுகிறான். பெயரை மாற்றுகிறவர், நம் நிலைமையை மாற்றுகிறவர், நம் கண்ணீரை மாற்றுகிறவர், நம் துக்கத்தை மாற்றுகிறவர், நம் வேதனையை மாற்றுகிறவர், நம் இழப்பை எதிர்கொள்ள பலனை தருகிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை தந்து பலன் இல்லாத பலனை பெருக பண்ணுகிற தேவன். ஆபிரகாம் என்பது ஆபிரகாமோட பெயராய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன், எடுத்து பயன்படுத்த போறேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற போகிறார். இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா 42 தலைமுறைக்கு அப்பால் இயேசு கிறிஸ்து வராங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாமுக்குள் அத்தனை தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு முறை ஒரு அம்மா வந்து அந்த சகை வருவாங்க. அப்போ சகையை சொல்வார், இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இயேசு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இப்போ ஜீசஸ் வரும்போதே 42 தலைமுறை, ஒரு தலைமுறை 100 days கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 100 வருஷம் கூட ஒரு தலைமுறை வச்சுக்கோங்க. அப்போ 42 தலைமுறை. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் எங்கேருந்து வந்து பார்த்தீங்களா, ஆபிரகாமுக்கு இருந்து வருது. அப்போ நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, கண்ணீர் விடுறீங்க, கதறீங்க, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கிருபையை உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சந்தானத்துக்கும் கர்த்தர் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்ம கண்ணீரை மறக்க மாட்டாரு, மறந்து போக மாட்டாரு, கடந்து போக மாட்டாரு. நம்ம நினைக்கிறோம்ல, ஜெபிக்கிறாண்டவரை ஜெபிக்கிறேன், பதில் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஒருவேளை உங்கள் கண்கள் காண இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் நடக்காம கூட இருக்கலாம். ஆனால் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாது இருக்கக்கூடிய தேவனும் அல்ல, வசனத்தும் நிறைவேற்றாது இருக்கக்கூடிய தேவனும் அல்ல. இந்த நாளில உங்களுடைய ஆலயத்தில் நீங்க போகும்போது, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குதத்தை கொடுப்பாரானால், அந்த வாக்குதத்தை எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. You claim it in the name of Jesus. You claim it in the blood of Jesus. claim பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 2024ல இந்த சர்வீஸ்ல எனக்கு இந்த வார்த்தை தந்தீங்கல்ல, அதை நிறைவேற்றி தாங்க. நம்ம பிள்ளைங்க claim பண்றாங்கல்ல, மம்மி இதை செய்யுங்க, டாடி இதை செய்யுங்க கேட்கறாங்கல்ல, நம்ம செய்யறல. ஆண்டவர் நம்மள என்ன சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா அப்படி செய்யாதிருப்பது எப்படி? நம்மளாம் பொல்லாதவங்களாம், நம்மளே நல்ல ஈவ தருமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரமபிதா அப்படி செய்யாதிருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, உங்கள் துயரத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ சொல்லி பாருங்க, ஒரு 7 times சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், என் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், நான் எழுதமான எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். நீங்க சொல்லி பாருங்க. ஜீவனும் வல்லமையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இனி நீங்க பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்னும் 4 சொல்லி முடிக்கிறேன், மற்றவர்களை ஆசீர்வதிங்கள். இங்க சொல்றாங்க ஆதியாகமம் 12:3, நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க.
உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன். சில சொல்லுவாங்க, இவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இவங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்குது, இவங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்ககிட்ட இந்த குட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல. இங்க சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்கள் இப்படி இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஏன்னா பல வேளைகளில உலகம் நம்மை சபித்து கொண்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்துக்காக உலகத்தை சபித்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மட்டும்தாங்க. எந்த நிலைமையிலும் நம்ம தவறு செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அவர் ஒரு நாளும் நம்ம சபிக்கிற தேவன் அல்ல, அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிற வார்த்தைனா, நீங்கள் யாரை ஆஸ்வதிக்க போகிறீங்க? அடரே, என் குழந்தை நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், இல்லை என் வேலை ஸ்தலத்தை உயர் வரணும், இப்படி எதை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேல்ல எப்படி ஆஸ்வதிக்கணும்? கர்த்தர் உன்னை ஆஸ்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் உன்மேல் தன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் அப்படின்ட்டு ஆசாரியருக்கு நியமம் இருக்கிறது. இப்படிதான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் பாருங்க, உங்களை கொண்டு பிறரை ஆசீர்வதிக்க போகிறார். நீ சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லைகள் விரிவாகட்டும், என் ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும், என் குடும்பத்தின் எல்லைகள் விரிவாகட்டும், என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் விரிவாகட்டும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது ஆண்டவர் இந்த வருடத்தில் நிறைவேற்றி தரப்போகிறார். ஸோ அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல, ஈசாக்குக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த 2024ஆம் ஆண்டில் எல்லா வளங்களை பெற்று, ஆவிக்கிற வரங்களை பெற்று, உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று, நீங்களும் ஆசீர்வாதமாய் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா தேவனாகிய கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. உபாகமத்தில் சொல்வாங்க, நீங்கள் பிரவேசிக்கிற தேசம் மலைகள் உள்ள தேசம், நீங்கள் பிரவேசிக்கிற தேசம் பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம், நீங்கள் பிரவேசிக்கிற தேசம் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், நீங்கள் பிரவேசிக்கிற தேசத்துடைய கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல எப்போதும் வைக்கப்பட்டிருக்கும். இன்று கர்த்தர் தன்னுடைய கண்களை உங்கள் மேல் வைத்து இந்த வருடம் முழுவதும் உங்களை பாதுகாப்பார ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசையாய் உங்களை வாழ்த்தி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து இந்த 2024ஆம் ஆண்டில் பிரவேசிக்க நீ தந்த சுகத்துக்காய், பலனுக்காய், ஜீவனுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், ஆரோக்கியத்துக்காய், கிருபைக்காய், எல்லாவற்றுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன சங்கீதக்காரனுடைய இணைந்து ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை, உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. தகுதி இல்லாத எங்களை என் அன்பு தேவன் தகுதிப்படுத்துகிறீரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த செய்தி வேளையில, இந்த ஜெப வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே தொலைக்காட்சிகள் வழியா, யூடியூப் வழியா இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஒருவருக்கு மேலே ஆண்டவரே பரலோக அக்கினி இறங்குவதாக, பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தின் வியாதிகளினாலே நான் உன்னை வாதிக்கவே மாட்டேன் சொல்லி ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதியோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ கேட்கும் பொழுதே வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. மரியாளும் எலிசபெத்தும் வாழ்த்தின போது மரியாள் உடனே பரிசுத்தால் நிரப்பப்பட்டார்களே, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஓடு கட்டுகள் உடைக்கப்படும்படியா, வியாதிகள் மாற்றப்படும்படியா, எல்லா கடன் பாரங்களின் விடுதலை தரும்படியா கர்த்தாவே. எதை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, எது தேவை நினைக்கிறாங்களோ அப்பா, நீங்க எல்லாரையும் ஆஸ்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. நீங்க பட்சபாதம் உள்ள ஒரு தேவன் அல்ல ஆண்டவரே. இப்பொழுது கிரியை நடப்பிக்கிற ஆவியானவர் கிரியை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யும் ஆண்டவரே. ஏற்கனவே சொன்னது போல இந்த 2024ஆம் ஆண்டுல AI என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற காரியங்கள் வேர்ல்டு வைட் ஆண்டவரே அது ஆக்கிரமித்துக் கொள்ள போகிறது. ஆனால் நீங்க சொன்னீங்களே, ஞானவான்களின் ஞானமும் அறிவாளிகளின் அறிவும் ஆழமும் மறைபொருளுமானதை கற்றுக்கொள்கிற கிருபை தேவ ஜனங்களுக்கு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஞானத்தின் அபிஷேகம் இறங்குவதாக, வல்லமையின் அபிஷேகம் இறங்குவதாக, ஆசீர்வாதத்தின் ஊற்றை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களில் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய பாதுகாப்பின் தூதரை கட்டவிழ்க்கிற ஆண்டவரே. இந்த வருடம் முழுதும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து அவளுக்கான பாதுகாப்பின் தூதர் எப்போது முன்பாக செல்லும்படியா உம்முடைய கரங்களுக்குள்ளாய் ஆண்டவரை மூடி மறைத்துக்கொள்ளும். எதெல்லாம் நடக்கலன்னு நினைக்கிறாங்களோ இந்த வருடத்தில் நடந்தது என்று உமக்கு சாட்சியா எழும்படியா, எழும்பு சியோனை, எழும்பும் வல்லமை தரித்துக் கொள்ளும் சொன்னீங்க ஆண்டவரை. ஒவ்வொரு கூட ஆர்த்தல கர்த்தரோட வல்லமை இறங்கட்டும், கர்த்தரோட மகிமை இறங்கட்டும், ஆசீர்வாத வாய்க்கால்
கல்கள் இறங்கட்டும். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சொல்லி ஆண்டவரே, நன்மைகள் குறைவில்லாதபடிக்கு நிறைவான பலனை தந்து வழிநடத்துங்க ஐயா. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.